Why do people create fake ID on social media? Hi everybody, this is Reenu Bala, certified counselor, emotional well-being trainer and founder of Ahalayam Counseling Hub. One, privacy. அவங்களோட தனிப்பட்ட எந்த ஒரு அடையாளமோ வெளியே தெரியக்கூடாது. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து என்கேஜாக இருக்கணும், சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிக்காட்டாமல் அவங்களுக்கான ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி அங்கே உள்ள என்ன போயிட்டுருக்குங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. நம்பர் 2, எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. இந்த உலகத்தில் டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் இருக்கிற பலதரப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குது, அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காக ஃபேக் ஐடி உருவாக்கலாம். தேர்ட் ஒன், சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். சில ரிசர்ச்சர் அவங்களோட ரிசர்ச்காக அந்த பீப்புளோட மென்டாலிட்டி, அவங்களோட ஒப்பீனியன் சில விஷயங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஃபேக் ஐடி உருவாக்கலாம். எஸ்கேப்பிங் ரியாலிட்டி. சில மனுஷங்க அவங்களோட ரியல் லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களாக இருக்காது. அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களான என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அவங்களோட அந்த இமேஜினேஷன் வேர்ல்டில் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஒன் இஸ் சைபர் புல்லி அண்ட் ஹராஸ்மெண்ட். சில சமயங்களில் சில பேர் மேலே இருக்கிற சில கோபங்களை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காத நபர்களோட அக்கௌண்ட்டில் போயிட்டு தேவையில்லாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஒன் இஸ் ரொமான்டிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்கேம். பணத்துக்காகவோ இல்லைனா ஒரு ரொமான்டிக் ஃபீலுக்காகவோ ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி மற்றவங்களை ஏமாத்துகிற வேலைகளை பண்ணுவாங்க. செவன்த் ஒன் இஸ் ஸ்பையிங் அதர்ஸ். போட்டி, பொறாமை அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற நபர்கள், அவங்க போட்டி போடும் நபர்களாகட்டும் இல்லைனா பொறாமைப்படுற நபர்களாகட்டும் அவங்கள ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம்லாம் போடுறதுக்காக ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணலாம். இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 விஷயமும் ஒரு நார்மலான விஷயம். அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எவ்வளோ தூரம் போகணும், எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிற கிளாரிட்டி இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்தது பார்த்த 4 விஷயங்களுமே ஒரு உடஞ்ச மனிதர்களால் தான் அந்த ஒரு விஷயத்தை அவங்களால செய்ய முடியும். ஒரு மனுஷனாக நம்ம இருக்கோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குமே ஒரு நல்ல பகுதியும் இருக்கும், ஒரு கெட்ட பகுதியும் இருக்கும். இந்த கெட்ட பகுதி மேலோங்கிற நேரம் இந்த நல்ல பகுதி அப்படியே அதை சமநிலைக்குள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை நம்ம வாழ வைக்கணும். ஆனால் ரொம்ப உடப்பட்டு போய் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த நல்ல எண்ணங்களை இன்னும் ரொம்ப அதிகமான அளவு வெளியே எடுத்து அது சமநிலைக்கு கொண்டுட்டு வர வைக்க முடியாத ஒரு சூழலுக்குள்ளே அவங்க மாட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி அவங்களோட கெட்ட எண்ணங்கள் மேலோங்கிறதுனால இந்த மாதிரி செயல்களில் இறங்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு அடி ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தை ஆறுறதுக்கு என்ன மருந்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தேடி அந்த காயத்தை ஹீல் பண்ணணுமே தவிர இன்னும் அந்த காயத்தை பெருசாக்குறதுக்கான வழிகளை நம்ம தேடி ஓடக்கூடாது. ஸோ வலிகள் எல்லாத்துக்கும் வர்றது தான், காயங்கள் எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான். அதுக்கான மருந்து என்னங்கிறத நம்ம தேடுவோம். காயத்தை இன்னும் அதிகமான அளவு வலியை உருவாக்குற காயமாக மாற்றாமல் அதை ஹீல் பண்ணுற மருந்து என்ன அப்படிங்கிறத தேடி அதிலிருந்து முழுமையாக குணமடைஞ்சு நம்ம வெளியே வர்றதுக்கான வழிகளை நம்ம தேடலாம்.